இளைஞர் பட்டாளம் பின்தொடரும் சாதனை இளைஞர் செயல் அறக்கட்டளை மூலம் மக்கள் குறை தீர்க்கும் செயல் நாயகன். இவரது பேச்சும் செயலும் இன்று பலருக்குமே முன்னுதாரணம். கால் வைத்த அனைத்து துறைகளிலும் கொடி கட்டி பறக்கும் வெற்றியாளர். நம்ம ஃபேமிலி குரூப் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் அண்ட் தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் விழுப்புரம் பிரசிடென்ட் மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்திக். ஒரு 30,000 சம்பளம் வாங்குற ஒரு சராசரி சாமானிய இளைஞர் சென்னையில லேண்ட் வாங்க முடியுமா? வாங்க முடியும் சார். எப்படி? ஒரு அரை கிரவுண்ட் 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு சென்னையில? சென்னையில லேண்ட் இல்ல சார். ரியல் எஸ்டேட்ல நிறைய மோசடிகள் இருக்கு. ரியல் எஸ்டேட்ல மட்டும் இல்ல சார். இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் அந்த இடத்துல போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 800 ரூபாய்க்கு 900 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பிரைஸ்ல தராங்க அப்படின்றப்ப அவங்க குறைச்சி பிரைஸை கொடுக்கல, அங்க தப்பு பண்ணி தான் பிரைஸை கொடுக்குறாங்க. சேஃபா ஒரு லேண்ட் எப்படி வாங்குறது, வாங்கினதுக்கு அப்புறம் அதோட சேஃப்டி எப்படி மெயின்டைன் பண்றது? இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறப்ப இருக்கிற ஒரு அந்த ஈஸி டு அக்சஸ், விற்கிறப்ப இல்ல. எது இந்த லேண்டினுடைய பிரைஸ் டிமாண்ட் சார். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 100 பேருக்கு தான் பிளாட் இருக்கு, லேண்ட் இருக்குனாக்கா அந்த இடத்துல 1000 பேருக்கு எப்ப தேவன் மாறுதோ அப்போ அந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் growth. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ல சார் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? ஒரு 40-50,000 ஆரம்பத்துல சேர்த்து வச்சிருந்தோம். அந்த பணத்தை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தோம். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். இயர்லி டர்ன் ஓவர் ஒரு 45 to 40 crore டர்ன் ஓவர். 50,000 ரூபாயில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 50 கோடிக்கு. உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் சார்? ரியல் எஸ்டேட்ல ஆதித்யராம் சார். அடுத்து பாத்தீங்கன்னா டைரக்டர் அட்லி சார் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண அவரை மாதிரி யூஸ் பண்ண யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஃபேமிலி குரூப் உடைய ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்திக் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தேங்க்ஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னோட கேள்வி மட்டும் இல்ல சார், சாமானிய மக்களின் கேள்வி. இன்னைக்கு சென்னையில ஒரு 30,000 சம்பளம் வாங்குற ஒரு சராசரி சாமானிய இளைஞன் சென்னையில லேண்ட் வாங்க முடியுமா? வாங்க முடியும் சார். எப்படி? 30,000 சேலரி அப்படின்றப்ப பாத்தீங்கன்னாக்கா பேங்க் தாராளமாக லோன் பண்ணுவாங்க. எல்லா பேங்க்குமே நேஷனல் பேங்க் லோன் பண்ணுவாங்க, என்பிஎஃப்சி லோன் பண்ணுவாங்க சார். அவங்க சேலரிலேருந்து ஒரு 60% வரைக்கும் பாத்தீங்கன்னா பேங்க்ஸ்லேருந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க. அந்த 40% அவங்களுக்கு தேவையான, அவங்க ஃபேமிலிக்கு தேவையான, அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஒரு எசென்ஷியல் நீட்ஸ் இருக்கும். அது போக 60% ஃபண்ட் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ ஒரு 30,000 அப்படின்னா ஒரு 15,000 to 16,000 அந்த மந்த்லி இஎம்ஐ போகிற மாதிரி தாராளமாக லோன் பண்ணலாம் சார். அப்போது பட்ஜெட் வைஸ் ஒரு 15,000 ஒரு 18 லட்ச ரூபா அந்த பட்ஜெட்டுக்கு தாராளமாக அந்த லோன் பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் சார். ஒரு அரை கிரவுண்ட் 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு சென்னையில? சென்னையில அப்படி நம்ம சொல்ல முடியாது சார். சென்னையோட சென்னைக்கு மிக அருகில் இல்லையா? சென்னைக்கு மிக அருகில் கூட எதுவுமே இல்ல. அவுட்டர் சென்னையில இருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் மோர் தான் அந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம் சார். இப்போ மேக்ஸிமம் சிஎம்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சென்னைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ஃபீட் ஒரு 1,500 to ஒரு 1,800 அந்த ரேஞ்ச் அப்படின்னாக்கா நம்மளால ஒரு 1,200 ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சென்னை ஓரளவுக்கு நியர்பைனா வாங்க முடியும் சார். சார் ஆக்சுவலி சென்னையில லேண்ட் இருக்கா? சென்னையில லேண்ட் இல்லை சார். சென்னை லேண்ட் இல்லை அப்படின்னாக்கா இருக்கிற லேண்ட்ஸ் ரொம்ப கம்மி தான் சார். அது பில்டிங்ஸாக இருக்கும். அதை இப்போ டெமாலிஷ் பண்ணி அந்த மாதிரி வேணால் பண்ணுற மாதிரி இருக்குது சார். ஒரு நார்மலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்ச்சேஸ் பண்ணால் சென்னை விட்டு வெளில போகிற மாதிரி மட்டும்தான் சார் இருக்கும். சென்னைக்குள்ளே லேண்ட் கஷ்டம் தான் சார். இல்லை. ஏன் திரும்ப சென்னைக்கு மிக அருகில்னு லேண்ட் இருக்கிறாங்களே, ஏன் அப்படி பண்ணுறாங்க? உண்மையிலே அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன? ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறப்ப ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் வேர்டே மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர்ட்டி இருக்குன்றதை விட சென்னைக்கு பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி இருக்குன்றப்ப தான் அது அந்த கிறிஸ்ப் இருக்குன்னு வச்சுங்களேன். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையை சுற்றி இடம் வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருமே சென்னையில் தான் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருப்பாங்க. ஏதோ சென்னை ரிலேட்டட் தான் வேலை பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சென்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தாலோ, ப்ராப்பர்ட்டி அப்படி இருந்தாலோ அவங்க அதை வாங்கி எந்த யூஸுமே கிடையாது. அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வைஸ் அக்சஸ் இருக்கணும். அப்போ அந்த உங்கள் சைட்லேருந்து ப்ரமோட் பண்ணும்போது அந்த சென்னைக்கு நியர்பை அப்படின்ற மாதிரி இருக்கும் சார். சென்னை தவிர வேறு எந்த ஏரியாவில் சார் லேண்ட் வாங்கலாம்? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டினா இப்போ இருக்கிறதால மட்டும் இல்லை சார். சென்னையில் நல்ல விஷயம். அது போக மதுரை, கோயம்புத்தூர் இந்த சைடில் நல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் சார். அங்கேயும் நல்ல பர்ச்சேஸ் பண்ணால் நல்ல பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். ப்ரைஸ் நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ ஒரு லிமிட்டட் டைமில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். டயர் 2 டவுன்ஸ் எடுத்துக்கலாம் சார். கோயம்புத்தூர் தாராளமாக எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர், மதுரைலாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சார். ரியல் எஸ்டேட்டில் நிறைய மோசடிகள் இருக்குது அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்கிறோம். என்னென்ன மோசடிகள் இருக்குது? அதில் ஏதாவது டு நேம் அ ஃபியூ? ரியல் எஸ்டேட்டில் மட்டும் இல்லை சார், எல்லா ஃபீல்டுமே மோசடி இருக்கும் சார். ஒரு தரமான பொருள் இல்லை ஒரு நல்ல பொருள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்மியான விலைக்கு, ஒரு மேனுஃபேக்சர் பண்ணாத ஒரு விலைக்கு ஒரு பொருளோட விலையை நம்ம எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே மோசடி இருக்கும். சேம் ஆஸ் ரியல் எஸ்டேட்லையும் இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 ரூபா அந்த இடத்துல போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 800 ரூபாய்க்கு 900 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு ப்ரைஸில் தராங்க அப்படின்றப்ப
அவங்க குறைச்சி ப்ரைஸை கொடுக்கல, அங்கே தப்பு பண்ணி தான் ப்ரைஸை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இந்த கம்பெனி ஜாஸ்தி விற்கிறாங்க, இந்த கம்பெனி கம்மி விற்கிறாங்க அப்படின்ற அவங்க மைண்ட் செட் இருக்குது. சில இடத்துல கம்மி அதிகன்றது இருக்கும், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அது கரெக்டாக இருக்கா அந்த விலைக்குன்னு பார்க்கணும். அதுதான் சார், அதுக்கு தான் நினைக்கிறேன். சேஃபாக ஒரு லேண்டை எப்படி வாங்குறது, வாங்கினதுக்கு அப்புறம் அதோடைய சேஃப்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது. நான் சென்னையில் இருக்கேன், செங்கல்பட்டு தாண்டி ஒரு லேண்டை வாங்கிட்டேன், அடிக்கடி போய் பார்க்க முடியாது, அது சரியான லேண்டான்னு எனக்கு தெரியல. எப்படி சூஸ் பண்ணி அந்த லேண்டை வாங்குவது, வாங்கின பிறகு சேஃபாக வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண நினைச்சா சார், நானும் நீங்களோ யாராக இருந்தாலும் சார், யார்கிட்ட பேசினாலும் அவங்க கிட்டேருந்து ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அந்த செட் ஆஃப் ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராப்பர் ஒரு அட்வொகேட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சப்மிட் பண்ண பிறகு அட்வொகேட் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க சார். ஃபஸ்ட்டு queries கொடுப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க ரீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சில பேப்பர்ஸ் தேவைன்னு அவங்க கொடுப்பாங்க. அந்த பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட நம்ம திரும்ப அவங்க கிட்ட வாங்கி அதை சப்மிட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அட்வொகேட் ஒப்பீனியனுக்கு பிறகு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் போனோம்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இங்கே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இந்த பேசுறதை வச்செல்லாம் டிசைட் பண்ணாமல் அட்வொகேட் ஒப்பீனியன் இருக்கணும். அட்வொகேட் வந்து சரின்னு சொன்னால் அது ஓகே, இல்லைன்னு சொன்னால் இல்லை அப்படின்ற விஷயத்தில் கரெக்டாக இருந்தாலே பர்ச்சேசிங் நல்லாவே இருக்கும் சார். எது சார் இந்த ப்ரைஸ் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணுது? அந்த இடத்த வந்து ஒரு இடம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு சில நூறு கிடைக்கும், ஒரு இடம் பல ஆயிரம் போகுது. எது இந்த லேண்டினுடைய ப்ரைஸ் டிமாண்ட் சார். ரொம்ப சிம்பிளான டிமாண்ட். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு தான் பிளாட் இருக்குது, லேண்ட் இருக்குனாக்கா அந்த இடத்துல 1000 பேருக்கு எப்போ தேவைன்னு மாறுதோ அப்போ வந்து அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் க்ரோத் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வேணா க்ரோத் இருக்கலாம், திரும்ப வந்து ஒரு வேல்யூன்னு வரும்போது ஒரு லிமிட்டட் டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்குமான்னு பார்க்கும்போது இருக்காது, பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்காது. அங்கே அந்த டிமாண்ட் இருக்கிறதா ரொம்ப பெரிய க்ரோத் இருக்கும், அந்த வேல்யூ வைஸ் வந்து ரொம்ப பெரிய ஹைக் இருக்கும் சார். மற்றபடி ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது ஒரு நார்மலாக இருக்கிற இடத்த செலக்ட் பண்ணாலே கரெக்டாக சார். ஒரேடியாக நம்ம டிமாண்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 3rd ப்ராப்பர்ட்டியோ 4th ப்ராப்பர்ட்டியோ பரவாயில்ல. மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்கள பொறுத்த வரைக்கும் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து வாங்கினாலும் பெட்டர். டிமாண்டை விட எது நல்லதுன்னு அந்த இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பண்ணாலே கரெக்டாக இருக்கும் சார். இப்படியே போனால் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்குலாம் லேண்ட் வாங்க முடியுமா, வாங்குவாங்களா, லேண்ட் இருக்குமா? இல்லை லேண்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா அப்படின்றத விட ஒரு மனித குலம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக லேண்ட் இருந்தால் ஆகணும். ஒரு பில்டிங் பழசாக இடிக்க தான் செய்யணும், திரும்ப ஒரு பில்டிங் கட்டி ஏதோ ஒரு வகையில் எப்படியா இருந்தாலும் ப்ராப்பர்ட்டிஸ் லேண்ட்ஸை போட்டு இருந்துக்கிட்டே தான் சார் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் ஒரு டைம் டியூரேஷன் பிறகு வந்து எல்லாருக்கிட்டையும் லேண்ட் இருக்குமான்னு பார்க்கும்போது இப்போது நார்மலாக இருக்கும்போது ஒரு 60-70% பீப்புள் கிட்ட எல்லா லேண்ட்ஸ் இருக்கும், ஒரு 30-40% பீப்புள் கிட்ட லேண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ யாராக இருந்தாலும் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒரு நார்மலான ஒரு அக்சஸ் இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு இருந்தால் அது பெட்டர் சார். இப்போயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தா நமக்கு ரொம்ப நல்லது. நோ பசி நோ அனாதை, உங்களுடைய ஐடியாலஜியே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நான் ஒரு மனுஷன் சார், எனக்கு 3 வேளை சாப்பாடுன்றதை விட எனக்கு அந்த ஒரு நாள் 24 மணி நேரம் தூங்குற நேரமும் சேர்த்து என்னோட வயிறு வந்து பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கணும். என் வயிறு நிறைஞ்சிருந்தா என் மனசு நிறைஞ்சிருக்கும், எனக்கு ஒரு நிம்மதியான நல்ல வாழ்க்கை இருக்குன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து 140 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 20 கோடி பேருக்கு மேலே நியர் அபவுட் 20 crores பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான சாப்பாடு கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நாங்கள் பார்க்கும்போது இப்போது இந்த வேர்டு வந்து நோ பசி நோ அனாதைன்றது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருந்தது அப்படின்னாக்கா யார் ஒருத்தர் நினைச்சாலும் இந்த உலகத்தை இந்தியாவை மாற்றிட முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தர் நினைச்சா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரணும். ஏன்னா இந்தியா தான் வந்து இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர் வைஸ் வந்து மேனுஃபேக்சரிங் உலகத்துக்கே சாப்பாடு போகிற கண்ட்ரி இந்தியா தான். உலக அளவில் வந்து சாப்பாடு இல்லாமல் தவிக்கிற கண்ட்ரி இந்தியா தான். இப்போ இது எங்கே ப்ராப்ளம்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் அவேர்னஸ் கிடையாது. இது வந்து யாரோ ஒருத்தரோ இல்லை 2 பேரோ 10 பேரோ 100 பேரோ ஒரு 1000 பேரோ சேர்ந்து சரி பண்ணுற விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 140 கோடி மக்கள் 20 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னாக்கா இருக்கிற 100 கோடி மக்கள் நேரபோ அந்த பீப்புள் 100 கோடி பேர் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணால் போதும் நிலைமை எப்போ வருதோ அந்த மனநிலைமை யார் யாருக்கெல்லாம் வருதோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வயிறார சாப்பிட்லாம், நம்மளும் சாப்பிட்லாம், அவங்களும் சாப்பிட்லாம், உலகம் நல்லா இருக்கும் கரெக்டான முறையில் இருக்குன்றதால இந்த வேர்டு வந்து நோ பசி நோ அனாதை அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம். இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது வந்து மலையரசன் குப்பம் என்ற ஒரு சின்ன கிராமம் இல்லையா சார்? கண்டிப்பாக அந்த மலையரசன் குப்பத்துல இருந்து ஆரம்பிச்சு நீங்க பாருங்க ஒரு பெரிய 7 ஸ்டார் மாளிகையில வந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஓகே, இந்த ஜேர்னியை சொல்லுங்க சார், எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி வந்தீங்க? விழுப்புரம் டு திருவண்ணாமலை அந்த நேஷனலில் கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கிராமம் மலையரசன் குப்பம். படித்த ஸ்கூலிங் எல்லாம் வந்து ஊருக்கு பக்கம் தான், அங்கே தான் படித்தது. காலேஜஸும் அங்கே தான் பக்கம் படித்தது சார். எங்களோட ஊர் வந்து ரொம்ப சின்ன கிராமம் தான், கிட்டத்தட்ட வந்து ஒரு 2500 ஒரு 3000 ஓட்டு இருக்கும், இவ்வளோ தான். எங்கள் கிராமத்தில் இன்றைக்கும் சிக்னல் கிடையாது, எங்களுக்கு மொபைல் சிக்னல் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு ஸ்லைட்டாக ரொம்ப லைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏர்டெல் கிடைச்சாலும் ஜியோ கிடைச்சாலும் கொஞ்சம் கிடைக்கும், பக்கத்து அந்த இதோட அந்த பாயிண்ட்ஸோட இது வந்து கிடைக்கும். மற்றபடி எங்கள் ஊரில் இன்றைக்கும் சிக்னல் இல்லை.
எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் சார் நாங்கள் வளர்ந்தது என்னன்னாக்கா, நான் எங்கள் ஊரில் வந்து சில பிஸ்னஸ் மேனு வெளியில் வந்தாங்க. அது போக பல திறமை உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளி ஊருக்கு போகாத காரணத்தினாலும் அந்த ஊர்லேருந்து வெளியில் வர முடியாத காரணத்தினாலும் அவங்க திறமை எல்லாமே அதே இடத்துல வந்து மங்கி போயிடுச்சு, அழிஞ்சும் போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லெவலில் திறமை உள்ளவங்க. என்னை காப்பாற்றிக்க எந்த அளவுக்கு எங்கள் ஊரை விட்டு வெளியில் வந்தனோ அதே அளவுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற பல பேரோட திறமையை வெளியில் எடுத்துகிட்டு வர ஒரு காரணம் அங்கேருந்து வெளியில் வந்தோம் சார். எஸ், அங்கேருந்து வெளியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு சார். இப்போ நியர் அபவுட் ஒரு 10 years ஆயிடுச்சு சென்னைக்கு வந்து. வெரி ஷார்ட் ஸ்பேனில் சின்ன ஒரு இடத்துல ஆரம்பித்து 10 வருஷத்தில் இங்கே வந்து நடந்திருக்கீங்க. அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் சந்தித்ததில் மறக்க முடியாத அவமானம், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா படித்து இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் வந்து பெருசாக அவமானம்லாம் ஒன்றும் இல்லை சார். அதை முடிச்சுட்டு இன்ஜினியரிங் எல்லாம் முடித்த பிறகு தான் குடும்பம்னா நம்ம தான் ஏதோ பண்ணணும் போலன்ற ஒரு அந்த ஒரு நாலேஜே அப்போ தான் எனக்கு ஓரளவுக்கு அந்த ஹிட் கிடச்சிது. பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி வைஸ்லேருந்து இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் நான் கண் கூட பார்க்கும்போது நம்ம ஏதாவது வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு எனக்காக வேலைக்கு வந்ததை விட வீட்டுக்கு ஏதாவது செய்யணும்னா அங்கேருந்து வேலைக்கு வரும்போது இங்கே ஃபேஸ் பண்ணது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகணும்னா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்னால் எவ்வளோ இன்டர்வியூஸ் போகும்போதும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில இடத்த நாங்கள் ஃபேஸ் பண்ணும்போதும் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 6-7 months கூட ஓரளவுக்கு கிராஸ் பண்ணிட்டோம். ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு பட்ட கஷ்டம் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு அந்த ஏதாவது பண்ணணும்னு இருக்கும், ஆனால் நமக்கு அது சாப்பிட்டுட்டு பண்ணுற அளவுக்கு நம்ம உடம்புல தெம்பு இருக்காது. அதுதான் இருக்கிறது. அது ஒரு 1.5 years கிட்ட அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும். அதான் இருக்கிறதே லைஃப்பில் வந்து பெரிய கஷ்டம். அதான் சார் சொல்லுவோம். அதுக்கு ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் சார் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது இதை எடுத்துகிட்டு வரல சார். இங்கே வந்து வேலை பார்த்த பிறகு வேலை பார்த்த பணத்தை ஓரளவுக்கு வச்சேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 40-50 வந்து ஆரம்பத்தில் சேர்த்து வச்சுருந்தோம். அந்த பணத்தை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தோம். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சார். இன்னைக்கு எவ்வளோ டர்ன் ஓவர் முடிச்சிருக்கீங்க? இயர்லி டர்ன் ஓவர் ஒரு 45 to 48 crore வந்து டர்ன் ஓவர் இருக்குது. எங்கள் அப்பா 50,000 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 50 கோடிக்கு. சார் நான் ஒரு இன்வெஸ்டர், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வர்றீங்க. நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக நான் ஏன் இந்த நம்ம ஃபேமிலி குரூப்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? என்னென்ன காரணங்கள் சொல்லுங்கள். இது காரணம் அப்படின்றத விட இப்போ எங்கள் இன்வெஸ்டர் யாராவது வராங்கன்னா சார், ஃபர்ஸ்ட் விஷயம் செக்யூரிட்டி. இப்போ நீங்கள் எங்களோட இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா நீங்கள் 10 கோடி ரூபாய் கொடுக்குறீங்கனாலும் உங்களுக்கு 10 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்த்தா உங்கள் நேமில் தான் டாக்குமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் ஃபண்ட்ஸ் எங்கிட்ட கொடுத்தாலும் உங்கள் நேமில் தான் டாக்குமெண்ட் பண்ணுறோம். அப்போ அப்படின்றப்ப உங்களோட பணம் வந்து இங்கே செக்யூரிட்டியாக இருக்கிறது வேறு எதுவுமே பெரிய ரீசன்ஸ் இல்லை சார். ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் நேமில் டாக்குமெண்ட் பண்ணுறோம். அதுவே பெரிய செக்யூரிட்டி. அந்த ஒரு விஷயமே போதுமானது எங்கள் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா சார். ஆக்சுவலி பெரிய லேண்டை வளர்ச்சி லே அவுட்லாம் போட்டு வைப்பாங்க. நீங்கள் அதுவும் பண்ணி அப்புறம் தனித்தனியாக இருக்கக்கூடிய நல்ல லேண்ட்ஸை வாங்கி ரீசேலும் பண்ணுறீங்க. ஏன் சார் அதையும் ஏன் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க அதுலேயும்? இல்லை சார், இப்போது எங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா இவங்க எல்லாருமே சார். அமேசான் ஃப்ளிப்கார்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம். மேனுஃபேக்சரரும் அங்கே வந்து அவங்க ப்ராடக்ட்டை கொடுத்து விற்க சொல்லிடுவாங்க. பையர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து என்ன தேவையோ அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க சாய்ஸ் வந்து அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க அமேசான் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, ஃப்ளிப்கார்ட் என்ன ஒரு பிட்வீன் ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து எங்கிட்ட பொருள் இருக்குது எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. எங்கிட்ட வாங்க கிளைண்ட் இருக்காங்க, நீங்கள் பொருள் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க சார். எங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டட் டைமில் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது 15 வருஷம் ஆகலாம், 20 வருஷம், 30 வருஷம் ஆகலாம், 40 வருஷம் ஆகலாம். இது ரீசேல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹியூமன் பீங், ஒரு மனித குலம் எப்போ அது கடைசி வரைக்கும் கண்டிப்பாக லேண்ட் இருந்து தான் ஆகணும். ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியம் இடமும் கூட. அப்படி இருக்கும் பட்சத்தில் லேண்டு வந்து ஒருத்தவங்க வாங்குறாங்கனாக்கா எப்போ இருந்தாலும் ஒரு தேவைக்கு வித்தாகணும். அது ஒரு நல்ல விஷயம். ஒரு கல்யாணமாக இருக்கலாம், ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு எமர்ஜென்சி, எஜுகேஷன், எதுக்காக இருந்தாலும் ரீசேல் பண்ணிக்கிட்டே இருங்க சார். இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி வாங்குறப்ப இருக்கிற ஒரு அந்த ஈஸி டு அக்சஸ் விற்கிறப்ப இல்லை. அப்போ அந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க விற்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 years ஃபோர்காஸ்ட் பண்ணி அந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் யார்கிட்ட என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் விற்று கொடுக்க முடியுன்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணுறோம். எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்ககிட்ட இருந்தாலும் நாங்கள் எடுத்து நாங்கள் விற்று கொடுக்குறோம். ஈசிஆர் ரோட், OMR ரோட், GS ரோட் எங்கே இருந்தாலும் எடுத்து பண்ணுறதை கிளியராக வந்து நாங்கள் பிச் பண்ணுறோம் சார். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபேமிலி பில்டர்ஸாக இருந்து இன்னைக்கு நம்ம ஃபேமிலி குரூப்பாக மாதிரி இருக்கீங்களே, இந்த ஜேர்னியை சொல்லுங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஃபேமிலி அப்படின்றது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ரியல் எஸ்டேட் பேஸ் தான் சார். இப்போது ரியல் எஸ்டேட் தான் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து கோவிடுக்கு முன்னாடி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். கோவிடுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கோம். கோவிட் அப்போ வந்து நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட கோவிட் அப்போ வந்து நாங்கள் எனக்கு அப்போ மேரேஜ் ஆகலை. பசங்க எல்லாருமே ஒரே ரூமில் வந்து ஒரு 27 பேர் கேட்டு ஒரு ரூமில் இருந்தோம் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 week வந்து என்ஜாய் பண்ணுறோம். எவ்வளோ என்ஜாய் பண்ணமோ ஜாலியாக இருக்கிறோம், என்ஜாய் பண்ண எல்லாம் போயிடுச்சு. இது ரொம்ப நாள் போகுன்ற மாதிரி வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 15 days அப்புறம் தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது முடியாத போல் தள்ளி போயிட்டே இருக்கும் போலன்னு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த டைமில் ஏதாவது நம்ம ஒரு R&D பண்ணலாம், ரிசர்ச் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி
எங்களுக்கு என்ன விவரம் தெரியுமோ எங்களுக்குள்ள சின்ன சின்ன இருந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறது, சின்ன சின்னதாக வந்து வீடியோஸ் பார்க்கறது எல்லாமே பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் அப்போ இந்த மாதிரி டைமில் வந்து ஹோல்ட் ஆனால் நமக்கு ஹோல்ட் ஆகிடும் போல், வேறு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது எல்லாருக்கும் அந்த கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்யூனிட்டி பவர் அதை ஒன்று பேஸ் பண்ணி தான் அந்த அட்டாக் ஆச்சு. மேக்ஸிமம் பீப்புள் கோவிட் வந்து ஆனால் எல்லாருமே சாகலை. தவறினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க தான் ரொம்ப தவறினவங்க ஜாஸ்தி. சிலருக்கு அட்டாக் ஆகி எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த டைமில் நாங்கள் இந்த விஷயத்தை எப்படி நம்ம ஏதாவது பிளான் பண்ணலான்னு பார்க்கும்போது எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து 2 ப்ராடக்ட் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் எக் எடுத்தோம் ப்ரோட்டீனுக்காக, இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் எடுத்தோம். டீ காஃபி இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு இளநீர் எடுத்தோம். அப்போது எங்களால் எக் அப்புறம் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இளநீருக்குள்ளே போகலான்னு சொல்லி டெண்டர் கோகனட் வந்து நாங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளநீர் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 16-17 ஸ்டேட்டுக்கு வந்து நாங்கள் சப்ளை கொடுத்துட்டுருக்கோம். அது போக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு நாங்கள் சப்ளைஸ் கொடுத்துட்றோம், அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் எப்படி தனித்துவமாக இருக்கீங்க? காம்படிஷன் எப்படி? இல்லை சார், இதில் தனித்துவம் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்களும் வந்து இவ்வளோ எரர்ஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களால் எவ்வளோ எங்களை சரி பண்ணிக்க முடியுமோ அதை நாங்கள் உணர ஆரம்பிக்கிறோம். அதாவது நாங்கள் ரொம்ப ஷார்ட் டைமில் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போது கிளைண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து ஏதாவது ப்ராசஸில் மிஸ்டேக் நடக்குன்னா கிளைண்ட்ஸ் என்ன ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்குறாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அண்ட் இப்போ எங்ககிட்ட வந்து வருஷத்துக்கு ஒரு 1500 பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எல்லாரோட டாக்குமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் கான்டாக்ட் நம்பர் தான் இருக்கும், டேரெக்டாக இருக்கும். இல்லை இதனால் எனக்கு கால்ஸ் ஒரு வகையில் ஜாஸ்தியும் வருது. ஆனாலும் வந்து எனக்கு அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் என்னென்ன தப்பெல்லாம் இருக்குது எனக்கு டேரெக்டாக தெரியும், எனக்கே தெரியும். எனக்கு என்னோட லோயர் லெவலுக்கு போது எனக்கு வருமானு தெரியாது, எனக்கே டேரெக்டாக வரும்போது அதை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆப்ஷனாக எடுத்துக்கிறேன். சூப்பர். ஒரு லேண்டை டெவலப் பண்ணணும்னா அதில் எவ்வளோ ரிசர்ச் ஒர்க் பண்ணுவீங்க, எப்படி டெவலப் பண்ணுவீங்க, அதை பற்றி கொஞ்சம். ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் எங்கே வாங்குறோமோ அந்த சரௌண்டிங்கில் ஒரு 7 to 10 கிலோமீட்டர் ரேடியஸில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சார். அவங்க என்ன மாதிரி பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, எவ்வளோ பிளாட்ஸ் எவ்வளோ அந்த மந்த் இயரில் சேல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3-5 இயர்ஸில் யாரெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எங்களோட அந்த ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் அண்ட் லைவ் ப்ராஜெக்ட் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இதை என்ன மாதிரி எடுத்துகிட்டு போனால் என்ன மாதிரி மக்களுக்கு என்ன மாதிரி சொசைட்டிக்கு எங்களை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம் சார். அது போக கமர்ஷியல்ஸ், ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கோ, எவ்வளோ தூரத்தில் அக்சஸ் இருக்குது, ப்ளஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வருஷத்தில் வரும், 2 வருஷத்தில் வருமா, 6 மாதத்தில் வருமா, 5 வருஷத்துலையா, 10 வருஷத்துலையா, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன வரும், ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன வரும், இந்த அனலைசேஷன்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட் பண்ண முடியுன்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் சார். இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டுருக்கு? கிட்டத்தட்ட எங்களுக்கு லைவில் வந்து ஒரு 17 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும் சார். OMR ரோட்லேயும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது சார், ECR ரோட்லேயும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, GST ரோட்லேயும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, கனெக்டிங் ரோட்ஸ்லேயும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. லேஅவுட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 லேஅவுட் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது போக ரீசேல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியர் அபவுட் வந்து ஒரு 380-390 பிளாட்ஸ் இருக்கும் சார். ஸ்கொயர் ஃபீட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8,50,000-8,60,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதுவும் தனியாக பண்ணிடும். ஸோ ரீசேல் ஒரு 50%, லேஅவுட் ஒரு 50% மெயினாக பண்ணிட்டு இருக்கோம் சார். கிளையன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக உங்கள் லாபத்தை விட்டு கொடுத்துருக்கீங்களா? சில சமயங்களில் சார், எல்லா சமயத்திலையும் கிடையாது. அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் எப்படி எடுத்துப்போனாக்கா ஒருவேளை நாங்கள் சில விஷயத்தை குறைச்சிக்கிட்டா எங்களுக்கு லாபம் குறையும் போது அவங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னா சில இடத்துல கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்கு திருப்தி கொடுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் சார். ஓஹோ, என்னென்ன கமிட்மெண்ட்லாம் தருவீங்க சார் உங்களோட கிளையண்ட்டுக்கு? அது கிளைண்ட் டு கிளைண்ட் மாறும் சார். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டா, சிட்டா, அடங்கல், FMB, ஏரிஸ்டர் இதெல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுப்பேன்னு சொல்லுவோம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபென்ஸ் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லுவோம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து 2-3 இயர்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அது அந்த டிபெண்ட் த கிளைண்ட்டை பொறுத்தும் என்ன கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும் அந்த கமிட்மெண்ட் வைஸ் வந்து கமிட் ஆகும் சார். சமீபத்தில் TNPL ஷோவில் உங்களை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ சார். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி TNPL-க்குள்ளே வந்தீங்க? ஸ்போர்ட்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்ட் சார். கிரிக்கெட் அண்ட் வாலிபால் ரொம்ப விருப்பம் கூட. கிரிக்கெட்னா என்ன நல்லா தெரியும் போது வந்து எங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் நல்லா விளையாடணும், நல்ல கிரவுண்டில் விளையாடணும் ரொம்ப விருப்பம். ஆனால் எங்களால் எங்கள் ஊரை தாண்டி வந்து என்னால் விளையாட முடியல. அதுக்கு காரணம் வந்து ஃபினான்ஷியல் அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நாலேஜ் எதுவுமே பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. வேலைக்கு வந்து வியாபாரங்கள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்டுக்கு போய் IPL இந்தியா மேட்ச் ஏதாவது பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது. இருந்தாலும் கூட நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அது இதுக்கு தான் பண்ணணும் அது இருக்கட்டும், ஒரு அடையாளமா இருக்கு, கண்டிப்பா ஒரு அடையாளமா இருக்குன்றதால வந்து பாத்தீங்கன்னாக்கா வெயிட் பண்ணுவோம். நமக்கு ஏதாவது நம்ம லெவலுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வரணும் வெயிட் பண்ணும்போது TNPL-ஓட ஒரு ஆப்ஷன் வந்தது சார். அப்போ இந்த ஸ்பான்சர் அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணி திரும்ப அதுக்குள்ள இன்ட்ராக்ட் ஆகி
என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து நான் சேப்பாக் சென்னைக்குள்ளே போனதும் அதுக்காக தான் போனோம், டாஸ் பண்ணது. அப்போ அஸ்வின் சார் இருந்தாங்க, சாய் கிஷோர் சார் இருந்தாங்க, பத்ரிநாத் சார் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஃபைனலுக்கு டிராவிட் சாரே வந்தாங்க. ஸோ அந்த நாங்கள் ஃபைனலுக்கு போகலாம், ஃபைனலுக்கு டிராவிட் சாரே வந்தாங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போகும்போதே வந்து அந்த இன்டர்நேஷனல் கிரவுண்டில் போகும்போது ஏதாவது ஒரு நல்ல டார்கெட் பேஸ் பண்ணி அந்த டைமில் அதுக்காக தான் டிஎன்பிஎல் சார். மேபி எங்கள் டீம் தோற்றுருந்தா போயிருக்க முடியாது, அது டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். நல்ல விஷயம் தான் சார். நீங்கள் பண்ணுற அந்த சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் பற்றியும் கொஞ்சம் பேசணும் சார், அதெல்லாம் சொல்லுங்களேன். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க? நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ, நாங்கள் யாரெல்லாம் பார்க்குறோமோ, இல்லை எங்களை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, என்ன தேவைப்படுதோ ஒரு அடிப்படையில் வந்து ஃபார் எஜுகேஷன், ஃபார் ஸ்போர்ட்ஸ், அவங்கள ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க, ஏதோ ஒரு ஸ்கில் அவங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க, ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லை ஏதோ அவங்க ஆக மொத்தத்தில் வந்து அந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாட்டுக்கு வழியே இல்லாமல் இருக்கிறவங்க, அது போக வந்து வேறு ஏதாவது வகையில் அவங்க வாழ்வாத வழி இல்லாமல் இருக்கணும். என்ன தெரிய வருதோ, எங்கள் லிமிட்டுக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது யார்கிட்ட ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணாமல் எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும் நாங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் சார். நீங்கள் நிறைய ஃப்ளைட்டில் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிருப்பீங்களா? அதில் உங்களுக்கு பிடிச்ச நாடு? இல்லை சார், நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஏறினதே கிடையாது, இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போனதே கிடையாது, இது வரைக்கும் நான் ஃப்ளைட் போனது இல்லை. நானே ஒரு 10 நாட்டுக்கு போயிட்டு இல்லை சார், நான் இது வரைக்கும் ஃப்ளைட் இது இங்கே நான் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்குள்ள கூட நான் எங்கேயும் போனதில்லை. நான் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போனது இல்லை சார், போனதே கிடையாது. அப்போ இதையும் ஒரு லட்சியமாக வச்சுருப்பீங்களா ஃப்ளைட்டில் போகும்போது? இல்லை, கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இது லட்சியம் அப்படின்றத விட சார், ஃப்ளைட்டில் வந்து இன்னைக்கு மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லாராலையும் போக முடியல, ஆனால் சிலரால் போக முடியும். நான் எனக்குன்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் ப்ளஸ் வந்து அது யூஎஸ்ஆ இருந்தால் ரொம்ப பெட்டர்ன்ற மாதிரி வெயிட் பண்ணுறோம் சார். ஏதாவது எங்களுக்கு பிஸ்னஸ் வைஸ் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எங்களோட கம்பெனி நேமில் வந்து கோட் கிரியேட் பண்ண வேலை பார்த்துட்டு இருக்கோம். அது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த எக்ஸ்போர்ட் ரிகார்டிங் எங்கள் டெண்டர் கோகனட்ஸ் வந்து அதர் கண்ட்ரிக்கு போகும்போது வந்து நாங்கள் டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்காக அந்த பிஸ்னஸ்க்காக ஏதோ ஒரு டீலுக்காக சைன் பண்ணுறதுக்காக போகும்போது போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார், தேங்க்ஸ் சார். உங்களுடைய ஒவ்வொரு பதிலுமே ஒரு சினிமாவுக்கான பதில் மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி வச்சிருக்கீங்க. உங்க டீமை பத்தி சொல்லுங்க சார். ஆஃபீஸ்ல எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? உங்க டீம் எப்படி பிஹேவ் பண்ணும்? ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கும் சார். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற எல்லாருமே வந்து எவ்வளோ யூனிட்டியாக எவ்வளோ ஒற்றுமையாக இருப்போம் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து இப்போது லைக் ஃப்ரெண்ட்ஸ். வேலைன்னு வரும்போது கண்டிப்பாக வேலை சார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்கவுங்க ரோல் என்னவோ அவங்க ரெஸ்பான்சிபிள் அதை கிளியராக கண்டிப்பாக பண்ணியாகும். அதை தாண்டி வந்து ஆஃப்டர் அஃபிஷியல் டைமை தவிர்த்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் லைஃப்குள்ளே வந்து எங்களை விட யாரும் வந்து மிங்கிளாக இருக்க முடியாது, அந்த அளவுக்கு மேக்ஸிமம் டீம் மிங்கிளாக இருப்பாங்க சார். சூப்பர். வெளிலலாம் போவீங்க? இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 மந்த் இருக்கும் சார். டீம் ஓவராலாக டீம் வித் அவங்க ஃபேமிலி கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 1 மந்த் முன்னாடி எல்லாருமே ஊட்டி மசினகுடி கிட்டத்தட்ட ஒரு 4-5 days எல்லாருமே அவுட்டிங் போயிருந்தோம் சார். இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்திருந்தோம் எல்லாருமே. சூப்பர் சார். உங்களுக்கு புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இருக்கா? இருக்கு சார், படிப்பேன் சார். ஓரளவுக்கு ரொம்பன்னு கிடையாது, ஓரளவுக்கு பார்ப்பேன். நீங்க படிச்சதுல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் புக்ஸ்? ஃபேவரட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கு போக்குகளை விட்டொடிங்கன்னு சொல்லிட்டு பிரைன் ட்ரேசர் புக் சார். சாக்கு போக்குகளை விட்டொடியுங்கள், காரணமே இருக்கக்கூடாது, காரணம் பயங்கரமா இருக்கு. எதுக்காக இருந்தாலும் ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணம் பேசாம இருக்குன்றது அந்த புக்கோட மோட்டோ சார். அது எனக்கு பிடிச்ச புக்கு. உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் சார்? ரியல் எஸ்டேட்ல வந்து ஆதித்யராம் சார். அவங்க சாரை வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்க சாரோட எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கேன், எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் அதை அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். சார் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் அட்லி சார் வந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். விராட் கோலி சார் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா விராட் கோலி சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2008 IPL அந்த டைமில் இந்த ஏலம் போகும்போது வெறும் 10-12 லட்சத்துக்கு போனோம் தான் சார் விராட் கோலி சார். சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேல்யூ இல்லாத ஒரு பர்சனாக மாறுங்க. அதுக்கு ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னையிலேருந்து இனி வரைக்கும் ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண அவரை மாதிரி யூஸ் பண்ண யாருமே இருக்க முடியாது. அட்லீஸ்ட் சார் சேம் சார். ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜாராணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மினிமம் ஒரு சேலரின்னு மட்டும் இல்லை, எல்லா லெவலில் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கிரேடுக்கு வந்திருப்பாங்க சார். 2000 கோடி இல்லை ஜவான் கிட்டத்தட்ட சார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாலிவுட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ நம்ம சைட்லேருந்து பாலிவுட் இவ்வளோ நம்ம ஒரு தமிழ் டேரக்டர் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்றத வேர்டா இல்லாமல் ஆக்ஷனில் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். அது ரொம்ப பெரிய விஷயம். எஸ், நான் ஒரே வாட்டி அவர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கேன். ஓகே சார். சோர்வுன்ற ஒரு விஷயமா அவர்கிட்ட இருக்காது. எப்போதுமே அந்த படத்துல ஒரு பஞ்ச் டைலாக் வரும்ல, அவர் பஞ்ச் டைலாக தான் ரியல் லைஃப்லயுமே இருப்பார். மோட்டிவேட்டடாவே அப்படியே இருப்பார். எப்பவுமே சொல்லுவாங்க இந்த ஒயிட்டா இருந்தா பிரைட்டா இருப்பாங்கன்றத விட ஒரு பிளாக்ல ஒரு பிரைட்னா அட்லீஸ்டா சொல்லலாம் சார். அவ்வளோ பெரிய மேன் சார் அவங்க. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில இருந்து போயிட்டு ஒரு பாலிவுட்ல இவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா ஷாருக் கான் சார்லாம் வச்சு பண்ண வேர்ல்டு எல்லாருமே ஒரு இந்தியாவில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவரை வச்சு இப்போ ஏற்பட்ட மூவி, அந்த மூவியில் அவ்வளோ பெரிய ஒரு மாறல், அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் சார். அவரோட அந்த லெவல் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப பிடிக்கும் சார். எக்ஸலன்ட் சார். ஸோ உங்களுடைய இன்னும் ஜேர்னி நிறைய இருக்கு. தேங்க்ஸ். உங்களுடைய கனவுகள் மெய்ப்பட ராஜ்மோகனின் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி சார். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார்.